தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து 134வது கொஷின்ஸ் பார்க்கலாம். முருகனை வழிபட்டு ஆடுவது, இதெல்லாம் 11th 12th எத்திக்ஸ் புக்கில் உள்ள கொஷின்ஸ் தான். முருகனை வழிபட்டு ஆடுவது குன்றக்குறவை, திருமாலை வழிபட்டு ஆடுவது ஆய்ச்சேரி குறவை. இறக்கையில் காணப்படும் கூத்துகள்: வள்ளிக்கூத்து, குன்றக்குறவை, ஆய்ச்சேரி குறவை, முழங்கை கூத்து, குணவை கூத்து. சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம். ஆடிப்பெருக்கின் மூலம் சிறப்பிக்கப்படும் ஆறு காவிரி ஆறு. ஆடிப்பெருக்கு நாள் ஆடி 18. தமிழக வீர விளையாட்டுகள்: விற்போர் மற்றும் மற்போர். தமிழக பெண் குழந்தைகள் விளையாடும் விளையாட்டுகள்: அம்மானை மற்றும் ஊசல். ஆண் குழந்தை விளையாடும் விளையாட்டு: சிற்றில், சிறுதேர், சிறுவரை. ஜல்லிக்கட்டின் மற்றொரு பெயர் ஏறுதழுவுதல். மருத நிலக் கடவுள் இந்திரன். வசந்த காலத்தின் முழுநிலவு நாள் இந்திர விழா. இந்திர விழா பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம். திருக்குறளின் சிறப்பு பெயர் உலக பொதுமறை. தமிழர்கள் உலகிற்கு வழங்கிய மருத்துவம் சித்த மருத்துவம். தமிழ்நாட்டின் நடனம் பரதநாட்டியம். இதோட 11th எத்திக்ஸ் புக்கில் உள்ள தமிழக பண்பாடு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முடிஞ்சு. அடுத்த டாபிக் சிந்து சமணி நாகரிகம் பார்க்க போகிறோம். சிந்து சமணி நாகரிகத்தில் நமக்கு 11th 12th எத்திக்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக சிந்து சமணி நாகரிகத்தில் உள்ள கொஷின்ஸ் தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம். 11th 12th நம்ம மேக்ஸிமம் படிச்சிருப்போம். எத்திக்ஸ் புக்கில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம்.